வழக்கறிஞர் தேவேந்திரன், மக்கள் சக்தியினுடைய நிறுவன தலைவர். திண்டுக்கல் அபிராமி அம்மன் திருக்கோயிலுக்கு சொந்தமான தேரடிக்கு அருகிலே இருக்கக்கூடிய 18,000 சதுர அடி இடத்தில் ஏதோ ஒரு கட்டுமான பணிக்கு இடத்தை தோண்டுகின்ற பொழுது பழைய அபிராமி அம்மன் திருக்கோயிலில் இருந்த நாயக்க மன்னர்கள் உருவம் பதித்த, பழனி ஆண்டவன் உருவம் பதித்த தொன்மையான கற்தூண்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த திருக்கோயில் செயல் அலுவலர் என்று சொல்லக்கூடிய நிர்வாக அதிகாரி அரசு துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு தொல்லியல் துறை, வருவாய்த்துறை, காவல்துறை, மத்திய அரசு துறை, அறநிலையத்துறைக்கு தகவல் கொடுத்தாராங்கிற கேள்வி இருக்கு. இதுவரைக்கும் பதில் கிடையாது. இன்னைக்கு புகார் மனு அளிக்கிறதுக்காக போனோம், அலுவலகத்தில் செயல் அலுவலர் இல்லை. இதை நான் முதல்ல பதிவு செஞ்சுக்கிறேன். அரசு ஊழியருடைய விதிகள், அந்த விதிகளை செய்ய தவறி இருக்கிறாரு, அவர் மேல நடவடிக்கை எடுக்கணுங்கிற கோரிக்கை முன் வச்சுக்கிறேன். இந்த இடத்துல கல் தூண்கள் மட்டும் கிடைச்சதா, தங்கம், வைரம், வைடூரியம் போன்ற பொக்கிஷங்கள், புதையல் கிடைச்சதாங்கிற கேள்வி இருக்கு. முழுமையா விசாரிக்கணும். தொல்லியல் துறை அதிகாரிகள் இந்த இடத்துக்கு வரணும், தாசில்தார் வரணும், ஆட்சியர் வரணும், எஸ்பி வரணும். அவ கொண்டாடிக்கிட்டு இருக்கிறான். இந்த பழைய அபிராமி அம்மன் கோயிலுடைய தூண்கள் எங்கே? புதிய கோயிலை தூணெல்லாம் வச்சு கட்டிட்ட, கும்பாபிஷேகம் பண்ணிட்ட. பழைய அபிராமி ஆத்தாவுடைய தூண் எங்க போச்சு? எங்க வெளிநாட்டுக்கு வித்துட்டீங்களா? எங்களுக்கு சந்தேகம் இருக்கு, ஆய்வு செய்யணும். இது முறையை ஆய்வு செய்யலன்னா நாங்கள் நீதிமன்றத்தை நாடுவோம். இந்த ஈஓ சஸ்பெண்ட் செய்யப்படணும். பக்தர்களுக்கும் மக்களுக்கும் தெரியப்படுத்தாம மூடி மறைக்கிறாங்கன்னா அநியாய கொள்ளை ஏதோ நடக்க போகுது. இல்ல வெளிநாட்டுக்கு விலை மதிப்பில்லாத பொருட்களை கடத்த போறாங்கிற சந்தேகத்தை நாங்க கிளப்புறோம். இது நியாயமான கேள்வி. இந்த செய்தியை முத வெளியிட்ட பத்திரிகையாளர் உங்க அத்தனை பேருடைய காலில் விழுந்து நான் வணங்குறேன். நீங்க இல்லைன்னா இதுவும் தெரியாம போயிடும். இதற்கு முன்பு இருந்த அதிகாரிகள் எங்கள் பழைய அபிராமி அம்மன் கோவிலுக்கு சொந்தமான நிலை எங்கே, கதவுகள் எங்கே, கலசங்கள் எங்கே, சிற்பங்கள் எங்கே, சொத்துக்கள் எங்கேங்கிற கேள்வியை நாங்க முன்வைக்கிறோம். பதில் சொல்லணும். பதில் சொல்லலைன்னா இந்த ஈவோ சட்டை கடத்தணும், கமிஷனர் சஸ்பெண்ட் செய்யப்படணும். அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு என்ன சொல்கிறார்? இந்த கோவில் கட்டுமானம் என்ன கட்டுமானம், அது அடுத்த சப்ஜெக்டுக்கு வர்றேன். இப்ப அந்த இடத்தை தோண்டு போது இருந்தவர்கள் யார் யார், கிடைத்த பொருட்கள் என்ன, ஏன் அதிகாரிகளுக்கு நீ தகவல் சொல்லல? தொல்லியல் துறை அதிகாரி எங்க இருக்கிறாங்க? வருவாய்த்துறை எங்க போச்சுங்கிற கேள்வி இருக்கு. புகார் கொடுத்திருக்கோம், நடவடிக்கை எடுப்பாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்க கொடுத்திருக்கேன். இது சம்பந்தப்பட்ட காவல்துறையிலையும் நான் புகார் தெரிவிக்க போறேன். அந்த ஈஓவை விசாரிக்கணும், இந்த துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் விசாரிக்கணும். நான் இந்த எளியவருடைய குரலை நான் பதிவு செய்கிறேன். ஐயா பொன்மாணிக்கவேல் அவர்கள் 7வது மாசம் அநேகமா 2ஆம் தேதி இந்த இடத்துக்கு பார்வையிட வர்றாங்க. 10-15 நாள்ல இந்த கோவிலுக்கு சொந்தமான விஷயங்களை சொல்லணும். எடுக்கப்பட்ட அந்த நாயக்க மன்னருடைய தூண்கள், பழனி ஆண்டவன் உருவம் பொறித்த தூண்கள் இந்த திருக்கோயில காட்சிப்படுத்தப்படணும். யாருக்கு தகவல் சொல்லாம மூடி மறைச்சு மர்மமான முறையில குப்பையை போட்டு வச்சிருக்க மாதிரி மூடி வச்சிருக்காங்க. நான் கேட்கிற அண்ணாதுரை, பெரியாரு, இந்த கட்சிக்கார தலைவனுடைய சிலையெல்லாம் அப்படி மண்ணுக்குள்ள போட்டு புதப்பிக்கல நாசமா போறவனுங்களா? மாளிகாபூர் கொள்ளையடிச்சான், கோயில் அடிச்சான்னு கேள்விப்பட்டிருக்கோம். இந்த இந்து சமய அறநிலையத்துறை நவீன மாளிகாபூர், இவன் கூலி காபூர். எங்கள் அடையாளங்களை அழித்தவர்கள் ஒரு இனத்துடைய அடையாளை அழிச்சிருக்கிறாங்க. முறையாக விசாரிக்கப்படணும், குற்றவாளிகள் கைது செய்யப்படணும். இதுல பணபலம், அரசியல் பலம், அதிகார பலம் கொண்ட எவராக இருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்படணும். இந்த சார்ந்த தூண்கள் வேறு சில இடங்களில் கிடைச்சிருக்கு. நான் முழுமையாக ஆவணப்படுத்தி பத்திரிகையாளர் மன்றத்தில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.